பிரைஸ் லார்ட். சரி, இந்த நாளில் கூட ஒரு சின்ன ஒரு தியானமாய் நம்ம இயேசுவும் நம்மளுடைய படகும் என்ற தலைப்பிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் அண்ட் அவர் போட். இயேசுவும் நம்மளுடைய படகு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவும் நம்மளுடைய படகு. அவர் நம்ம படகு. இயேசுவும் நம்முடைய படகு, அதாவது உங்களுடைய படகு, என்னுடைய படகு. ஆமென். ஸோ அதை தான் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த படகிலே அவர் பிரயாணம் பண்ணும் பொழுதோ, அவர் கடந்து போகும் பொழுதோ, அந்த 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 படகுல போகிறதை குறித்து அவர் அநேக காரியங்களை அதிலிருந்து நம்ம அனுபவத்திலேருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். அந்த படகு நம்மளுடைய ஒரு வாழ்க்கைன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கரெக்டாக? அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் என்பதை அந்த படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ட்ராவல் பண்ணும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. படகுல நடக்கிற காரியங்கள் நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்கான காரியங்களாயும் காணப்படுகிறது. ஸோ அதனால் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். முதலாவது உலக படகு. முதலாவது என்னது? உலக படகு, வேர்ல்ட்லி போட். ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 18 22 வசனம் முடிய யாராவது ஒருத்தர் மைக்கில் முடிந்தால் வாசியுங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுனுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். ஆமென். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் வைத்திருந்த அந்த உலக படகு. இந்த உலக படகு எதை காட்டுகிறது? அவருடைய வாழ்வாதாரத்தை காட்டுகிற ஒரு காரியம். அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய உலக பிரகாரமாய் அவங்க கெயின் பண்ண எல்லாவற்றையும் சேர்த்து வெளிப்படுத்துகிறது தான் அந்த படகாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அழைக்கும் பொழுது அந்த உலக படகை அவர்கள் என்ன பண்ணிட்டு வர்றாங்க? விட்டு விட்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய ஜாபு, அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, அவங்களுடைய அந்த லோன் போட்டு அந்த போட்டை வாங்கியிருப்பாங்க, லோனை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பலவிதமான காரியங்களை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஆமென். அதை நம்பி எத்தனையோ பேர் அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் காணப்படுகிறது. ஸோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டவருடைய அழைப்பு வரும் பொழுது அதை எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு விட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வருகிறதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க? மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைய வேண்டும்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சில காரியங்களை விட்டு வரும் பொழுது தான் இயேசுவை நம்ம அடைந்து கொள்ள முடியுமா? அல்லேலூயா. புரியுதா? அப்போ நம்ம உலகத்தையும் வைத்து கொண்டு இயேசுவையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. இயேசுவையும் அடைந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்காக நம்ம எல்லாரும் படகை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வரணுங்கிறது விஷயம் இல்லை. பட் இதில் பாயிண்ட் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எல்லா மனிதனும் ஏதோ ஒன்றை விட்டு விட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை அவன் விட்டு கொடுத்து தான் இயேசுவை பற்றி கொள்ள முடியும்.
அல்லேலூயா. ஒரு சீஷன் ஆகணும்னா, ஒரு அப்போஸ்தலன் ஆகணும்னா, ஒரு தீர்க்கதரிசி ஆகணும்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன், ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கணும். எபிரேயர் 12வது அதிகாரத்திலேயோ 11வது அதிகாரத்திலேயோ நம்ம வாசிக்கணும். விசுவாச பட்டியலில் என்ன பார்க்கணும்? சிலர் அவர்களுடைய பிள்ளைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதைத்தான் அந்த வசனத்தில் பாருங்கள். உலக நம்மளுடைய படகு, உலக பிரகாரமான நம்மளுடைய வாழ்க்கை உறவுகள், நம்மளுடைய சம்பாத்தியங்கள், நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய கையின் பிரயாசங்கள், அதை விட்டுட்டு வர்றவன் தான் ஒரு சீஷனாக இருக்க முடியும். அல்லேலூயா. அதிலேயே நம்ம பற்றி இல்லாமல் அதை விட்டுட்டு வரும் பொழுது ஆண்டவரை நம்ம அடைந்து கொள்ள முடியும். நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாய் நம்மளால் மாற முடியும். அல்லேலூயா. ஸோ அந்த உலக படகை விட்டு வருகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எல்லா மனிதனையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். வேதத்தில் ஆபிரகாமை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் எதையெல்லாம் விட்டு வந்தார்? அவருடைய சொந்த தேசத்தை அவர் விட்டு வந்தார். அவருடைய உறவுகளை அவர் விட்டு வந்தார். ஆனால் அவருடைய விஷயத்தில் மனைவி, அவருடைய அப்பா, அவருடைய சகோதரனுடைய பிள்ளைகள், அவங்களெல்லாம் அவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவர் சில விஷயங்களை விட வேண்டியதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அவர் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய உறவுகளையும் விட்டு, அதுதான் அவருக்கு உலகமாய் காணப்பட்டது. அந்த உலகத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறார்? அந்த உலக படகை விட்டுட்டு ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அப்புறமா தான் ஆண்டவர் என்னவாய் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா there are things that you have to let go in your life. Hallelujah. You cannot have both. ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு உறவை விட்டு, ஏதோ ஒரு உலகத்தை விட்டு, ஏதோ ஒரு படகை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. உங்கள் யாராக இருந்தாலும் அந்த படகை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. இந்த படகு எனக்கு தேவை, இந்த படகுல நான் போனால் தான் வாழ முடியும், இந்த படகு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த படகை நம்பி இருக்கிறீங்க. இந்த காலையில் ஆண்டவர் சொல்ல, நீ அதை விட்டுட்டு வரும் பொழுது அவர் சொல்ல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த 2வது வசனம் அப்படி தான் சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். There is the key to our blessings this morning. Hallelujah. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏதோ ஒரு படகை நீ நம்பி கொண்டு இருக்கிற. ஹல்லேலூயா. உனக்கு அந்த சில சொல்லுவாங்களா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஆறும் வேணும் சேரும் வேணும். ஹல்லேலூயா. யூ வாண்ட் திஸ் அண்ட் யூ வாண்ட் தட். ஆண்டவர் சொல்ல, நீ இந்த காலை வேளையில் அதை விட்டுட்டு நீ வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆபிரகாமை போல் ஆண்டவர் அழைக்கிறாரு, நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய உறவுகளையும் உற்றாரையும் நீ விட்டுட்டு என்னையே நீ பின்பற்று, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்ம கடந்து வருவோம்? ஹல்லேலூயா. இன்றைக்கி வேணால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிடுவோம். ஆமென். இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களைய. ஆண்டவர் என்ன சொல்ல, நீ விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஆசீர்வதிங்க, நான் விட்டுட்டு வர்றேன் அப்படின்றோம். நம்ம ஃபார்முலா வேறு, அவருடைய ஃபார்முலா வேறவா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் அந்த 16-17 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16-17. தேவனுடைய ஆலயத்திற்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன், நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். எப்பொழுது நான் உனக்கு தேவனாய் இருப்பேன்? When will I be your father?
when will I be your God? நான் என்னைக்கு உனக்கு தகப்பனாய் மாறுவேன், என்னைக்கு உனக்கு நான் தேவனாய் மாறுவேன்? அந்த வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. When does God accept you as his son or daughter? என்றைக்கு கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்? அங்கிருந்து நீங்கள் பிரிந்து வரும் பொழுது. ஹல்லேலூயா. நீங்கள் எதை விட்டுட்டு வரணுமோ அதை விட்டுட்டு நீங்கள் வரும் பொழுது தான் நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறும். இஃப் யூ வாண்ட் த வேர்ல்டு, யூ கேன் ஹேவ் த வேர்ல்டு. இந்த உலகம்தான், இந்த படிப்பு தான், இந்த எஜுகேஷன் தான், இந்த வேலை தான், இந்த ஜாபு தான், இந்த பிஸ்னஸ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உலகத்தோடு கூட நம்ம இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். வீல் பி பிளெஸ்ட். பிகாஸ் நம்ம யார் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் வரதான் செய்யும். இந்த ஈலான் மஸ்க்லாம் சொல்லுவார், ஆஃபீஸ் அவர் பெரிய பில்லியனர், ட்ரில்லியனர், அவர் ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் அவர் படுத்துக்கு வரோம் வேலை செய்யும் பொழுது. அப்போ அவரே அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அவர் பெரிய பணக்காரராக தான் இருக்கா. பணக்காரர் யார் வேணாலும் ஆகலாம், யார் வேணால், எனிபடி கேன் பிகம் ரிச். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அதான் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்பட்டு வா. அப்போ என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். God will bless us when we leave things. Hallelujah. The world will bless us when we are attached to those things. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நம்மளா பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே பார்க்கும்போது எலிசா வைப்பாங்க. எலிசா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விதத்தில் அவர் விட்டுட்டு வர்றார். எலிசா எப்படி விட்டுட்டு வந்தார்? எலிசா என்ன பண்ணிட்டு இருந்தார்? கடுமையாக வேலை செய்கிற வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன். அந்த எத்தனை எருமை மாடு இருந்தது? 12 எருமை மாடா? 11 12 எருமை மாடு இருந்தது. அதில் அவர் இன்னொரு எருமை மாடா அதோடு சேர்ந்து அந்த நிலத்தை அவர் உழுவுற மனிதனாய் காணப்பட்டார். அப்போ எலியா வந்து கூப்பிடுறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? சின்ன ஒரு சாப்பாடு, ஒரு பிரியாணி ஆக்கி ஏதாவது கொடுத்து எலியாவை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்புறமா கடந்து வந்துடலாம். ஆனால் அப்படி பண்ணலை. அவர் வச்சுருந்த எருமை மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணார்? அடித்து எலியாவுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். சரி, இதைத்தான் சாப்பாடு போட்டார். அந்த உழுவுற அந்த நுகத்தை தூக்கிட்டு போகிற அந்த பொருள் இருக்குல்ல, அதை வச்சு தான் அவர் அந்த பார்பிக்யூவே பண்ணியிருக்கிறாரு. எதை வச்சு பார்பிக்யூ பண்ணியிருக்கிறாரு? அவர் எதை வச்சு உழுதுகிட்டு இருந்தாரோ அந்த மாடையும் அந்த இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணி எலியாவுக்கு அவர் வந்து ஒரு விருந்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னன்னா, திரும்பி எக்காரணத்துக்கு கூட திரும்பி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எக்காரணத்துக்கு கூட திரும்பி போயிடக்கூடாது. அப்படி விட்டுட்டு வருகிற அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறோம், அப்புறம் இந்தியா இப்போ ஸ்ரீலங்கா போய்ட்டு அங்கே வேறு மாதிரி மாறிடும். இங்கே இந்த சர்ச்சை விட்டு போனவுடனே நம்ம வித்தியாசமாக சில வேலையில் நம்ம அனுபவங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்கே இருக்கும் போது அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அங்கே போனால் பார்த்தா நம்ம கேட்குற பாட்டு என்ன, நம்ம பார்க்குற படம் என்ன, பயங்கரமாக இருக்குது. அதான் சொல்கிறார், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது? அல்லேலூயா. உன்னுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம்னு நீ நினைக்கிறியா? ஏன் நீ இன்னும் நினைக்கலன்னா, நீ இன்னும் விட்டு விலகலை. இந்த உலக படகு உனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது. இந்த அடுப்பில் வந்து தண்ணியை ஊற்றி, அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த ஃப்ராகை உள்ளே வச்சுட்டு அந்த ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து உடனே சுடு தண்ணியில் போட்டால் தான் அது குதிச்சிருமா. அதை அப்படியே நீங்கள் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே வெதுன்னு இருக்கும் கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அது என்ன ஆயிரும்? அது வெந்து செத்து போயிடும். அல்லேலூயா. அது மாதிரி தான் நம்மளுடைய மனுஷனுடைய மனசும் இருக்குது. வெதுன்னு இருக்குது. நமக்கு அந்த தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அது எப்படி அந்த தவக்கலைக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும். அல்லேலூயா. பிரியமானே, நீங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, யூ ஹாவ் டு லீவ் திஸ் டுடே. இன்றைக்கி நீ விட்டு விலகு. எலிசாவை போல் நீ விட்டு விலகணும். அல்லேலூயா. பேதுருவை போல் விட்டு விலகக்கூடாது. பேதுரு என்ன பண்ணார்? படகை விட்டுட்டு வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார்? திரும்ப படகுல போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எலிசா அப்படி எலிசாவை போல விட்டு வருகிற ஒரு அனுபவம் காணப்படணும். அல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் கர்த்தருக்காய் வாழுகிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், நம்ம தனிமையாக இருந்தது போல் இருக்கலாம், நம்மளை யாரும் கண்டுக்காதது போல் இருக்கலாம், நம்ம எதுலேயும் பங்கேற்க முடியாதது போல் இருக்கலாம். பட் தட் இஸ் ஃபைன்.
ஹல்லேலூயா. உலகத்தோடு கூட நாம் இருக்கிறதை பார்க்கிலும் நம்ம தேவனோடு கூட இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. உலகத்தின் சிநேகத்தை பார்க்கிலும் தேவனோடு வைத்திருக்கிற சிநேகம் பெரியது. ஹல்லேலூயா. உலகத்தின் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கிறதை பார்க்கிலும் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் கண்களில் தயவு கிடைக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவரது செட்டைகளின் கீழே மறைந்திருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு ஒரு படகாக இருக்கிறது, எதை நீங்கள் விட்டு வராமல் நீங்கள் அப்படியே பிடித்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த காலை வேளையில் நீங்கள் அதை விட்டுட்டு எலிசாவை போல, ஆபிரகாமை போல, சீஷர்களைப் போல நீங்கள் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்பொழுது ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவது காரியமாய் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு படகு. முத படகு என்னது? உலக படகு. இரண்டாவது படகு பிரயோஜனமுள்ள படகு. லூக்கா 5வது அதிகாரம் 1-3 லூக்கா 5:1-3. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரியுதா? என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? சும்மா இருந்த படகை அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சும்மா இருக்கிற படகை இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஒரு புல்பிட்டாக மாற்றிட்டார். ஆமென். சும்மா இருந்த ஒரு படகை தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேலே எதுவும் முயற்சி செய்ய முடியாது அதை வச்சு அப்படின்னு அன்லக்கியாக இருந்த ஒரு படகை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அநேகரை அவர் போதிக்கிற, அநேகரை ரட்சிக்கிற ஒரு படகாய் ஆண்டவர் அதை மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு யூஸ்ஃபுல் போட்டை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அது எங்கே இருந்தது? சும்மா இருந்தது. பிரியமானவர்களே, அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அது என்னவா இருந்தது? சும்மா இருந்தது. அது ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற படகுகள் அநேகமாய் காணப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு அநேக விதமான படகுகளை கொடுத்திருக்கிறார். படகுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு வீடாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் காரே ஒரு படகு மாதிரி தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பலவிதமான வழிகளிலே ஆண்டவர் படகுகளை கொடுத்திருக்கிறார். உங்கள் வேலை உங்களுக்கு ஒரு படகு, உங்களுடைய ஊழியம் உங்களுக்கு ஒரு படகாய் காணப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு படகாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த சும்மா இருக்கிற அந்த படகை நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்துகிறீங்க? ஆமென். பேதுருனுடைய சும்மா இருந்த படகை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு புல்பிட்டாய் மாற்றினார். மற்றவர்களுக்கு அதை போதிக்கிற ஒரு படகாய் மாட்டான். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ, உங்ககிட்ட படகு தான் இருக்குதுன்னா அந்த படகும் ஆண்டவருக்கு போதுமானதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வாட் எவர் வி ஹேவ், நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை வைத்து ஆண்டவர் ஊழியம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் மாற்ற ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, அந்த சின்ன படகுல ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த சின்ன படகிலிருந்து இயேசு பேசும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் சுகமடைந்தார்கள், அநேகர் அவர் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு என்ன படகை கொடுத்திருக்கிறார்? ஆமென். அந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் கையில் என்ன இருந்தது? 5 அப்பங்களும் 2 மீனும் இருந்தது. ஆமென். அந்த வசனத்தை நம்ம கூட எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரத்தில் 16-17 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14 chapter 14 verses 16. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி
அவர்களில் வியாதியஸ்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாளிலே அந்த மனிதன், அந்த சின்ன பையன்கிட்ட இருந்தது எத்தனது? 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவனிடத்திலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதை வைத்து கர்த்தர் ஊழியம் செய்தவராய் காணப்படுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்மகிட்ட 5 அப்பம் 2 மீனாக இருக்குது. எவ்வளோ? ஃப்ரிட்ஜை திறந்தா பிரெட்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை, பேஸ்மெண்ட்டில் இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கி அதில் வச்சுருக்குறோம். எத்தனை பேர் வீட்டில் அப்படி வச்சுருக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், கொஞ்சம் பேர் வச்சுருக்கிறீங்க அந்த மாதிரி. ஹல்லேலூயா. இப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் ரிசோர்ஸஸ், ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கல. பிரியமானவர்களே, உங்ககிட்ட இருக்கிற சும்மா இருக்கிற அந்த படகை தான் கேட்குறாரு. உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமான 5 அப்பங்களை தான் அவர் கேட்குறார். அந்த சாரபாத் விதவையை நம்ம பார்க்குறோம். அவளிடத்துல கடைசியாய் சாப்பிட்டு, அவள் சமைச்சு சாப்பிட்டு, தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு சாவறதற்காக வைத்திருந்த ஒரு உணவு, அந்த கொஞ்சத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை அவள் கொடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அது வந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திஸ் மார்னிங் God wants to make your boat useful. நீங்கள் வைத்திருக்கிறதை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்த அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பம், இல்லை அதுக்கு முந்தின வசனம் 14, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எவ்வளவு? இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மகிட்ட கேட்குற ஒரு விஷயம், உங்ககிட்ட என்ன இருக்குது இந்த காலை வேளையில்? உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒருத்தன் ஒரு கழுதை தான் வச்சுருந்தான், கழுதையும் கழுதை குட்டியை வச்சுருந்தான். அதை ஆண்டவர் எடுத்து தனக்காய் பிரயோஜனப்படுத்தினார். ஒருத்தங்கிட்ட மேல் மாடி இருந்தது, அவங்கிட்ட ஆண்டவர் என்னது? அவங்கிட்ட இருந்ததை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தி அந்த கடைசி ராபோஜன விருந்தை அவர் செய்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் காட். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் தேவனுக்கு ஒரு மகிமையை உண்டு பண்ணுகிறதாய், தேவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படணும். தட் இஸ் when it becomes useful. ஹல்லேலூயா. அப்பொழுது தான் பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் மாறுகிறது. ஆமென். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு, நம்ம அதை பிரயோஜனப்படுத்துகிறோமா? ஆண்டவர் நமக்கு என்னென்ன தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. மியூசிக் வாசிக்கிறோம், நல்லா மியூசிக் போடுறாங்க. ஹல்லேலூயா. ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, கிட்டார் போடுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. நம்மக்கிட்ட அந்த என்ன விஷயங்கள், நம்ம கை வேலைகள் என்னவாக இருந்தாலும், தொற்கால நம்ம பார்க்குறோம். தொற்கால என்ன செய்தாங்க? அவங்க பின்னினாங்க, அந்த துணிகளை பின்னுகிற ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அது கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு பிரயோஜனமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ நம்மக்கிட்ட ஆண்டவர் என்னென்ன வழி வாசல்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, அந்த வழி வாசல்களை, தொற்காலுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா தெரியும், எப்படி துணியை தைக்கணும், எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எப்படி யார் யாருக்கு என்ன மாதிரி டிசைன் போடணும், இந்த ஒரு பிஸ்னஸ், இந்த மைண்ட் செட் அவளுக்குள்ளே காணப்பட்டது. அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. ஆண்டவர் நமக்கு கையின் பிரயாசங்களை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு வேலைகளை கொடுத்துருக்கிறாரு. அதை வைத்து நாம் ஆண்டவருக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாய் நிற்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வசதிகளை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இந்த 6 மாதத்தில் நம்மளுடைய காணிக்கைகளையும் தசன பாகங்களையும் சரியான நேரத்தில் நம்ம கொடுத்துருப்போம்? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு, நம்ம எப்படி, எத்தனை பேரை நம்ம போஷித்தோம் அந்த ஃபஸ்ட்டு 6 months, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்னென்ன ரீசோர்ஸஸை கொடுத்துருக்கிறாரோ, நம்ம மனசில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீனே ஒரு தீர்மானம் பண்ணுன்றார்.
உனக்கே ஒரு தீர்மானம் எடு. நான் கேட்க போதில்லை உன்ட்டு, நான் இவ்வளவு கொடு, அப்படி கொடு, இப்படி கொடுன்னு நான் கேட்குறேன். உனக்குள்ள நீ ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த 6 மாதம் நீ என்ன செய்திருக்கிற? ஆக்டிவா, ஒரு பொறுப்பாய், ஒரு டிசிப்ளின்டா நீ என்ன செய்திருக்கிற அந்த 6 மாதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்தாரு, ஒரு காருக்கு பதில் 2 காரை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு எனக்கு 1க்கு பதிலாக எல்லாத்தையும் ஆண்டவர் 2 எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சாப்பிட வைக்கிறாரு, ஆண்டவர் நம்மளுடைய இன்சூரன்ஸை பார்த்துக்கிறாரு, நமக்கு எல்லாவற்றையும் இந்த மாதிரி நன்மைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து தடையில்லாமல் வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நாம் எப்படி, ஹவ் ஆர் வி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் நம்ம இந்த காலை வேளையில் காணப்படுறோம். 3வது காரியமாய், ஒரு வெறுமையான படகை ஆண்டவர் நிறைவான படகாய் மாற்றுகிறார். ஆமென். அதே லூக்கா 5வது அதிகாரத்தில் 4லிருந்து 7 வசனம் முடிய வாசிங்க. லூக்கா 5, 4லிருந்து 7. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனம், கடைசி வசனம் 7. அப்பொழுது மற்ற படகிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த படகு எப்படியா இருந்தது? ஒரு எம்டி போட்டாக இருந்தது. இந்த போட்டில் என்ன இல்லை? எதுவுமே இல்லை, ஒன்றும் ஆசீர்வாதமே இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, எதுவுமே நடக்கலை, ஒரு வேஸ்ட் போட்டாக இருக்குது, ரொம்ப பிரயாசப்பட்டு இருந்த ஒரு போட்டாக இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அந்த படகை அவர் சொன்ன மாதிரி நடத்தி செல்லும் பொழுது அங்கே வலைகள் கிழியத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு யோசித்துருக்கலாம், ஆண்டவரே நான் அவரே சொல்கிறாரு, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், நிறைய முயற்சிகளை செய்திருக்கிறேன், ஆனால் ஒன்றுமே சிக்கலை, நான் பலமுறை ரொம்ப அனுபவப்பட்ட ஒரு மீனவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே சிக்கலை. ஆனால் அவருக்கு புரியல. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ படகை அந்த தள்ளி போடு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை அவன் கேட்டு அந்த வார்த்தையின்படி அவன் செய்ததினாலே அவனுடைய படகு அமிழத்தக்கதாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு படகு, காலியாக இருக்கிற படகு ஒரு அமிழத்தக்க ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே வரணும்னா, வலைகள் கிழியத்தக்க ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும்னா, நினச்சி பாருங்கள். முந்தின நாள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி, ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி படகு எப்படி இருக்குது? எம்டியாக இருக்குது, காஞ்சு போய் வறண்டு போய் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவன் அப்படியே போய் செய்த உடனே என்னாச்சு? அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படி ஒரு மீனை பிடித்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். படகே அமிழுது. அந்த அளவுக்கு வலைகள் கிழியத்தக்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏங்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால. ஹல்லேலூயா. தன்னுடைய அனுபவத்துக்கு செவி கொடுக்காம, தன்னுடைய முயற்சிகளுக்கு செவி கொடுக்காமல், தன்னை சுற்றி இருக்கிறவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல், கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை, அந்த காலியான படகை ஒரு ஆசீர்வாதம் உள்ள படகாய் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் நம்ம கை கொண்டோம்னா நாம தான் மகா பெரிய ஐஸ்வர்யவானாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய்.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் போகும்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், எங்கே போனாலும் ஆசீர்வாதம், எந்த வேலைக்கு போனாலும் ஆசீர்வாதம். சில சொல்லுவாங்களே, தொட்டதெல்லாம் என்ன ஆகுது, பொண்ணாகுது அப்படின்வாங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு, நம்ம வாழ்க்கையில் என்ன குறைகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் சரியாய் செவி கொடுக்கறதில்ல. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாய் காணப்படுகிறது. we want the blessings but we don't want the obedience. நோவாவை நம்ம பார்க்குறோம். நோவாவை பேழையை கட்டும்படிக்காய் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். ஆனால் நோவா தன் இஷ்டப்படி பேழையை கட்டலை, தன் இஷ்டப்படி பேழையை கட்டல. அவர் எப்படி கட்டினாராம், இந்த வசனம் கூறுகிறது, வாசிங்க. நோவா பேழையை கட்டினதை குறித்து வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 6:22 வேதம் கூறுகிறது. வாசிங்க, நோவா எப்படி பேழையை கட்டினார்னு. அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். அல்லேலூயா. அது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன், he did precisely, துல்லியமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தானா. அல்லேலூயா. ஏதோ தன் இஷ்டப்படி படகை அந்த படகு வேலை செய்கிறவங்க சொல்கிறபடி கட்டலை, அவங்க மனைவி சொல்கிறபடி கட்டலை, அவங்க பிள்ளைங்க சொல்கிறபடி கட்டலை, அவர் இஷ்டப்படி கட்டலை. துல்லியமாய் ப்ரிசைஸ் ஆண்டவர் எப்படி செய்யணும்னு சொன்னாரோ அதை அப்படி செய்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போவுமே வசனத்தை கீழ்ப்படியுமோ சொன்னார், இஃப் யூ கேர்ஃபுல்லி ஃபாலோ. எப்படி ஃபாலோ பண்ணணுமா, கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணுமா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேர்ஃபுல் அப்சர்வ் ஆல் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அவர் உனக்கு விதித்த எல்லா கட்டளைகளையும் படி நீ கை கொண்டு அதில் கவனமாய் நீ நடந்தாய் என்றால் அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு மீன் வாயிலிருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வெள்ளி காசு எடுக்கிறார். மீன் வாயிலிருந்து ஒரு வெள்ளி காசு எடுக்கிறார். அவள் பார்க்கும் பொழுது துல்லியமாக பேதுரு ஆண்டவர் தெளிவான ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு. நீ வலையே போடக்கூடாது, நீ என்ன போடணும், தூண்டில போடணும். அதில் வர்ற மீன் அதை நீ எடுத்து அதன் வாயை நீ திறந்து, அவர் எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கணும், மீனை எப்படி பிடிக்கணும், அதில் முதல்ல வர மீனை மாத்திரம்தான் நீ எடுக்கணும், அது வாயை திறக்கணும், அதுக்குள்ளே தான் அந்த வெள்ளிக்காசு இருக்குன்றார். அல்லேலூயா. பேதுரு, எனக்கு மீன் பிடிக்க தெரியும், நான் வலையை வீசியிருந்தா 100 மீன் சிக்கியிருக்கோம், ஆனால் வெள்ளிக்காசு எடுத்துருக்க முடியாது. அல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப கிளியராக பேசுவார், ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். நீ இதை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீ மனம் திரும்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னோட ஊழியத்திற்கு ஒப்புக்கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் மீன் வாயை முதல்ல ஆண்டவர் காட்டிட்டு அப்புறமா எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மகாபெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தெளிவாய் பேசியிருக்கிறார். நீ எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணினீன்னா உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி செய்தோம்னா அதில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு விஷயமும், ஒரு கழுதையை போய் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன சொல்கிறாரு, இந்த ஊருக்கு போ, இந்த தெருவுக்கு போ, இந்த தெருவில் போய் அங்கே கட்டியிருக்கிற ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் பார்ப்பேன்றாரு. அல்லேலூயா. அவங்க ஃபாலோ பண்ண அப்போஸ்தலர் என்ன சொன்னார், நீங்கள் சொன்னபடியே எல்லாம் அங்கே இருந்தது, நீங்கள் சொன்னபடியே சொன்னோம், அவனும் விட்டுட்டான். அல்லேலூயா. அதாங்க அந்த ஆசீர்வாதம். ஆமென். அந்த வார்த்தைக்கு துல்லியமாய் செவி கொடுக்கும் பொழுது, அதை உடனே செவி கொடுக்கும் பொழுது, அதுக்கு உடனே கீழ்ப்படியும் பொழுது, இம்மீடியட்லி உடனே நீங்கள் ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, வல்லமையை பெற்றுக்கொள்ளணுமா, வரங்களை பெற்றுக்கொள்ளணுமா, உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அந்த கீ டு அன்லாக் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு உடனே செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. நாமான் பாருங்க, உடனே செவி கொடுத்திருந்தா ட்ராவலை கம்மி பண்ணியிருக்கலாம், உடனே செவி கொடுத்திருந்தா கொஞ்சம் கேஸை சேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ள முடியாமல் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு பெரிய பெருமை, அவனுக்குள்ளே ஒரு பெரிய பெருமை வந்துருச்சு. நான் எதுக்கு போய் அதை செய்யணும், இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யணும், நான் எவ்வளோ பெரிய படைக்கு அதிபதியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ படித்தவன், எவ்வளோ உயர்ந்தவன்,
இவர் என்ன ஒரு சாதாரண அற்பமான ஒரு தீர்க்கதரிசி, அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான் வந்தாலும் இவன் வந்து என்கிட்ட சொல்கிறான் இப்படி அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். ஆனால் அவர் மனசை அவர் தாழ்த்தி வரும் பொழுது இந்த கேஸ் எல்லாம் சேவ் பண்ணி திரும்ப வந்துட்டார். இல்லாட்டி ஊர் வரைக்கும் போயிருப்பார். அப்படியே சுற்றி இருந்தவங்க நல்லவங்களாக இருந்ததுனால, கொஞ்சம் அறிவுரை கூறினதுனால, அவரும் கேட்கிற செவி உள்ளவராக இருந்ததுனால சில அறிவுரைக்கும் நம்ம செவி கொடுக்க மாட்டோம். தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்க மாட்டோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லது நினைக்கிறவங்க நமக்கு நல்லதை சொன்னால் கூட நம்ம சில நேரத்தில் செவி கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது அப்படி கேட்கும் பொழுது நாமானுடைய சரீரம் எப்படியாய் மாட்டது, ஒரு சின்ன பிள்ளையுடைய சரீரமாய் ஆண்டவர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் அந்த கீழ்ப்படிதலில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பெருமையை விட்டுட்டு, உங்களுடைய அனுபவத்தை விட்டுட்டு, உங்களுடைய எண்ணங்களை விட்டுட்டு, உங்களுக்கு புரியலை, பேதுருவை போல் உங்களுக்கு புரியலை, என்ன இவர் திரும்ப போக சொல்கிறாரு, என்ன இவர் அதில் மூழ்கி எடுக்க சொல்கிறாரு, என்ன என்னையை திரும்ப அங்கே போக சொல்கிறாரு, என்ன நான் பண்ணிட்டேனே அதையே திரும்ப பண்ண சொல்கிறாரு. இல்லை, இது இயேசு சொல்கிற மாதிரி பண்ணுறது. ஹல்லேலூயா. நீங்கள் முதல்ல பண்ணது உங்கள் இஷ்டப்படி பண்ணினது. இன்றைக்கி இயேசு சொல்கிறாங்க, நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ நீ ஆசீர்வதிக்கப்படுவா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்தபடி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசி காரியமாக மத்தேயு 6வது அதிகாரத்தில் 47 51. மத்தேயு 6 47 51. இதான் கடைசி காரியம், நான் முடிக்கிறேன். மார்க்கு 6வது அதிகாரம், மார்க்கு 6 47 51. சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ தரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த 48வது வசனம் கூறுது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வருத்தப்படுகிற ஒரு படகாய் காணப்பட்டது. வேலை செய்கிறாங்க, நகர மாட்டுது, மூவ் ஆக மாட்டுது ஃபார்வர்டில். அந்த மாதிரி யாரும் அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் படகு முன்னே போக மாட்டுது. முயற்சி பண்ணுறீங்க, ஸ்டக்காக இருக்கிறீங்க அந்த இடத்துல. வருத்தத்தோடு இருக்கிற ஒரு படகாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வருத்தத்தோடு இருக்கிற ஒரு படகு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு வருத்தம் இருக்குதா? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க, ஒன்றுமே நடக்க மாட்டுது. காற்று எதிர்க்க அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒன்றுமே நடக்க மாட்டுது. நான் போகிறேன், முன்ன ஒரு 2 அடி போனால் பின்னாடி ஒரு 4 அடி வந்த மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த வசனம் கூறுகிறது, அவர் அந்த வசனத்தில் 40, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கும் போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ இருக்கிறாருங்க. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, கரையோரமாக இருக்கிறாரு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நடுக்கடலில் இருக்கிறீங்க. இங்கே போட்டு அடித்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, முடியல. சரீரம் முழுவதும் வருத்தம், இருதயம் முழுவதும் வருத்தம், முழுவதுமாய் வேதனையில் நீங்கள் இருக்கிறீங்க. கை காலெல்லாம் வலிக்குது, என்னால் இதற்கு மேலே முயற்சி செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர் அந்த வசனம் கூறுகிறது,
அன்பான தேவன். அல்லேலூயா. அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்பான தேவன். அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவங்களுக்கே, அனுபவப்பட்டவங்களுக்கே ஒரு கஷ்டம், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கே ஒரு கஷ்டம். அல்லேலூயா. அங்கே ஸ்டக்காக இருக்கிறீங்க, உங்கள் லைஃப் ஒன்றும் முன்னேற்றமே இல்லை. நீங்கள் வருத்தப்படுகிறதை அவர் கரையிலிருந்து அவர் கண்டு அவர் 4ஆம் ஜாமத்திலே சரியான நேரத்திலே அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு நேரம் முயற்சி, அவ்வளவு வருஷங்கள் முயற்சி, அவ்வளவு மாதங்கள் முயற்சி, அவ்வளவு வாரங்கள் முயற்சி, சரீரம் முழுவதும் வருத்தம், இருதயம் முழுவதும் வருத்தம், உதவி செய்ய ஒருவரும் இல்லை. கரை சேருவோமா? நம்ம வாழ்க்கை போய் கரை சேருமா? எனக்கு இது வருமா? இது முன்னேறுவனா என் வாழ்க்கையில்? நீங்கள் அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? அவர் வருத்தப்படுகிறதை கண்டு அவர் கடந்து வந்த தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏற்ற நேரத்தில் அவருடைய படகில் அவர் ஏறி வந்து அவர் எப்படி போய் சேர்த்தாராம்? யோவான் 6:21 சொல்லுகிறது. வாசிங்க கடைசி வசனம். யோவான் 6:21. என்ன ஆச்சா? அவ்வளவு நேரம் முயற்சியாகி ஒன்றும் நடக்கலை. யோவான் 6:21. அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஆமேன், ஆமேன். எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வசனம்? ஒரு அருமையான வசனம். 6:21 சொல்லுகிறது, அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்த இவர் willing. ஆமேன். அவ்வளவு நேரம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், பல வாரம், பல மாதம், பல வருஷம் முயற்சி முயற்சி முயற்சி, முடியல, வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு செகண்டு அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய இருதயத்தின் கதவில் வந்து என்ன பண்ணுறாரு? தட்டுகிறார். அல்லேலூயா. அவரே கடந்து எப்படி இந்த படகுக்கு தேடி நீங்கள் வருத்தப்படுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கஷ்டப்படுகிறீங்கன்னு என்று தெரிஞ்சு தான் இயேசு கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை அறிந்து தான் இயேசு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல சிக்கி அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க என்பதை அறிந்து தான் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மனம் உகந்து அவர் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. படகுல ஏறினார். அத்தனை ஹவர்ஸ் ஆஃப் முயற்சி என்னாச்சு? ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சு. ஒரு செகண்டில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களுக்குள்ள இருந்த வருத்தங்கள். இயேசு படகுல ஏறும் பொழுது அந்த அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுவார் என்றால், உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு உங்கள் இருதயம் என்னும் படகிலே நீங்கள் இடத்தை கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கை என்னும் படகிலே அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் அக்கறை போய் சேர நீங்கள் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் ஒரு நொடியிலே உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு விசுவாசிங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரே சந்தோஷம். ஆமேன். ஃபோன் கால் பண்ண வழி இல்லை. என்ன பண்ணணும்? ஃபோன் கால். நீங்கள் என்ன டார்ச் லைட்டாக அடித்து காட்டணும்னு உச்சின்னு நான் இங்கே இருக்கிறேன், கடலில் இங்கே நடுவில் இருக்கிறேன்னு. இயேசு பாருங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் அறிந்து, அவர் கண்டு, அவர் கரெக்டான டைமில் அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. லாசரு மரித்தான், எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு சரியான நேரத்திலே அவர் கடந்து வந்து அவனை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கை படகு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிற அந்த படகு ஆண்டவர் இன்றைக்கி என்னவா மாற்ற போகிறாரு? நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே உடனே உங்களை போய் அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் அதை செய்வார். ஆமேன். படகுல மட்டும் இடத்த கொடுங்க. ஆமேன். உங்களுடைய இருதயத்தில் மாத்திரம் இடத்த கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு இடத்த கொடுங்க. அவருக்கான ஒரு இடத்த கொடுங்க. அல்லேலூயா. 10 11 அவரை வச்சுக்காதீங்க. ஆமேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்கள். அல்லேலூயா. முதலாவது
ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியாய் காணப்பட வேண்டும். இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாய் காணப்படணும். வேலைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பண காரியங்கள் இதெல்லாம் செகண்டரி நம்மளுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இயேசுவை முதன்மைப்படுத்துங்கள். இந்த உலகம் பணத்தை முதன்மைப்படுத்துகிறது, இந்த உலகம் வேலையை முதன்மைப்படுத்துகிறது. நீங்கள் எதை முதன்மைப்படுத்த வேண்டும்? யார் நம்ம அந்த அந்நியர்களைப் போல நம்ம ஆண்டவர் நம்மளை வைக்கலைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவர்கள்தான் அதற்கு பின்பாக போய் அலைந்து திரிகிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த படகில் ஏறி அற்புதம் செய்தது போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த காலை வேளை அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம எந்த படகை விட்டுட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் ஒரு விசை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உண்மை நன்றியோடு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பேர் ஆபிரகாமை போல நீங்கள் நம்பி இருக்கிற படகை இந்த காலை வேளையில் விட்டுட்டு வர்றீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எலிசாவை போல் நீங்கள் கடந்து வர போகிறீங்க இந்த காலை வேளை? சிலர் நீங்கள் எலிசாவை போல் கடந்து வரணும். ஹல்லேலூயா. சிலரை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எலிசாவை போல கடந்து வரணும். எலிசா எப்படி கடந்து வந்தார்? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு ஹல்லேலூயா, திரும்ப போக வழியே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியா இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சிலர் ஆபிரகாமை போல விட்டு வர வேண்டிய படகுகள் இருக்கிறது. சிலர் எலிசாவை போல விட்டு வர வேண்டிய படகுகள் இருக்கிறது. சிலர் சீஷர்களைப் போல விட்டு வர வேண்டிய படகுகள் இருக்கிறது. சிலர் மத்தேயு போல தன் வேலைகளை விட்டு வருகிற படகுகள் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் எதை விட்டு வரப்போகிறீர்கள் இந்த காலை வேளையில்? ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். we give you glory Jesus. ஹல்லேலூயா. அவருக்கு பிரயோஜனமுள்ள படகாய் நான் மாறப்போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு படகு, சும்மா இருந்த படகு ஆண்டவர் பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் மாற்றினார். ஹல்லேலூயா. யூஸ்ஃபுல் போட். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், கர்த்தர் கொடுத்த வசதிகள், கர்த்தர் கொடுத்த வீடுகள், கர்த்தர் கொடுத்த நமக்கு வாகனங்கள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு படகாய் நம்ம மாற்ற வேண்டும் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் போதும் ஏசப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் அந்த பாடலை நம்ம பாடுவோம்மா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. ஏதோ ஒரு உலக படகை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த காலை வேளையில். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உறவு என்னும் உலக படகை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேலை என்னும் உலக படகை பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை விட்டு விலகு. ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ எனக்கு கொடு. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமும் நன்மையும் உன்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை சேஸ் பண்ணுறதை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்னையே சேஸ் பண்ணி வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் என்னையே சேஸ் பண்ணி வரணும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் சமாதானமும் நன்மையும் ஆண்டவர் ஊற்றணும். ஹல்லேலூயா. 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 தேங்க் யூ ஜீசஸ். அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய படகு வெறுமையான படகா இந்த காலை வேளையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றது, அமிழும்படிக்கான, அது நிறைந்து வழிந்து ஓடும்படிக்கான ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ தேடி அலைகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஹல்லேலூயா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. Thank you Jesus. We give you glory Father. ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனமுள்ள படகு. ஹல்லேலூயா. ஒரு அமிழுகிற ஆசீர்வாதத்தினாலே அமிழுகிற ஒரு படகு. ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த நாளில் தத்தளிக்கிற படகை ஆண்டவர் கரை சேர்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ. எத்தனை பேர் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் நிலைமை இப்படி இருக்கிறது, என் கையின் பிரயாசங்கள் இப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதை கர்த்தர் கண்டு அவரே கடந்து வந்து ஏற்ற நேரத்திலே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு வசதி இல்லை கூப்பிட, உடனே போய் சேர ஒரு வழி இல்லை. ஹல்லேலூயா. எப்படி தத்தளித்து இருப்பார்கள்? they gave up. அவர்களால் முடியல, கைவிரித்து விட்டார்கள், முயற்சி செய்ய முடியலை இதுக்கு மேலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் படகுல இருந்தார்கள், ஆனாலும் பெற்றுக்கொள்ள முடியலை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை அவர் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற நேரத்தில் கடந்து வந்து யோசேப்பை உயர்த்தின தேவன். ஹல்லேலூயா. எஸ்தரை உயர்த்தின தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நமக்கும் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அப்படியே நம்புங்க. இந்த காலை வேளையில் தத்தளிக்கிற என்னுடைய படகுல இயேசு ஏறி வருவார். ஹல்லேலூயா. என்னுடைய படகு உடனே அக்கறைக்கு போகும். ஹல்லேலூயா. எல்லாம் வீணடிக்கப்பட்ட எல்லா நேரத்திற்கும் சேர்த்து கர்த்தர் என்னை உடனே எடுத்து செல்லுவார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ்.
உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் உட்காருவோம்.